இப்போ எதுக்காக இந்த நேரத்தில் வந்து தங்கம் ஏறிட்டு இருக்கு அப்படின்னா, நிறைய வந்து நம்ம பார்த்துருக்குறோம். டிமாண்டு அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம். டிமாண்டுன்றது நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஆளுங்க போயிட்டு தங்கத்தை வந்து நம்ம நகையிலே வாங்குறோம். நமக்கு வந்து உபயோகத்துக்காக வாங்குறோம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறத விட வந்து உபயோகத்துக்காக வாங்குறோம். வீட்டில் வந்து நகைக்காக இந்த மாதிரி வாங்குறோம். பட் அது தவிர இப்போ வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் அப்படின்றது இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அவங்களுக்கு வந்து இந்த அந்நிய செலாவணிக்காக வந்து அவங்க வந்து ஒரு ரிசர்வ்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ரிசர்வ்ஸ்க்கு வந்து இந்த தங்கம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசர்வ். ஸோ இப்போ அந்த விஷயங்களை வந்து இவங்க ஏற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. இது இந்தியா மட்டும் இல்லை, நிறைய கண்ட்ரிஸ் வந்து பர்டிகுலராக ஏஷியன் கண்ட்ரிஸ் ஆர் பிரிக் நேஷன்ஸ் இவங்க எல்லாரும் வந்து அவங்களுடைய ரிசர்வ்ஸை வந்து ஏற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா யூஎஸ் டாலர் வந்து கொஞ்சம் வந்து அந்த ஒரு சரிவை பார்த்துட்டு இருக்கு. மீன்ஸ் அது இந்த தங்கத்தையும் பேஸ் பண்ணும்போது யூஎஸ் டாலர்ஸ்க்கான அந்த விருப்பம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கு. பர்டிகுலராக ரஷ்யா உக்ரைனுக்கு அப்புறம் வந்து ரஷ்யா உக்ரைன் வாருக்கு அப்புறம் இந்த தங்கத்தோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லா ரிசர்வ் பேங்க்கும் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து கோல்டை வந்து ஒரு நல்ல ரிசர்வாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.